வணக்கம். 40க்கு 40 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது உங்கள் பார்த்திபன். நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்து முடிவுகளும் வந்துவிட்டன. ஆனால் தேர்தல் நடப்பதற்கு முன்பிருந்தே தேர்தல் அறிவிக்கை வந்ததிலிருந்து தொடர்ந்து தேர்தல் தொடர்பான பல்வேறு தகவல்களையும் கருத்து கணிப்புகளையும் செய்திகளையும் உங்கள் தந்தி டிவி குறிப்பாக இந்த 40க்கு 40 நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து கடந்த 3 மாதங்களுக்கும் மேலாக பார்த்து வந்திருக்கிறோம். தேர்தல் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு பல கட்டங்களாக உங்கள் தந்தி டிவி பிரம்மாண்டமான கருத்து கணிப்புகளை நடத்தியது. வாக்கெடுப்புக்கு பிந்தைய கருத்து கணிப்பையும் நடத்தியது. அந்த கருத்து கணிப்பு முடிவுகளெல்லாம் என்ன வந்திருக்கிறது, மக்கள் அளித்த முடிவோடு அது எந்த அளவுக்கு ஒத்து போயிருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை ஒப்பிட்டு பார்ப்பதும் மறு ஆய்வு செய்வதும் இன்றைய நிகழ்ச்சியுடைய நோக்கம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று தம்முடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக அரசியல் விமர்சகர்கள் திரு சத்யமூர்த்தி அவர்களும் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களும் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களோடு பேசுவதற்கு முன்னதாக இன்றைய அரசியல் அரங்கில் அரங்கேறிய சில முக்கியமான நிகழ்வுகளை சுருக்கமாக பார்ப்போம். மக்களவை தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட்டிருந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் திரும்பப் பெறப்படுவதாக மாநில தலைமை தேர்தல் ஆணையர் பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவுகள் கடந்த 16ஆம் தேதி வெளியானதை அடுத்து தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. மத்திய அமைச்சரவையில் யார் யாருக்கு இடமளிக்க வேண்டும் என்பதை நரேந்திர மோடி முடிவு செய்வார் என்று பாஜக மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பாஜக ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக டெல்லி புறப்படும் முன்னர் விமான நிலையத்தில் இதனை அவர் கூறினார். நதிகள் இணைப்பு திட்டத்தை விரைந்து செயல்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு நரேந்திர மோடியிடம் நேரில் வலியுறுத்தியதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்தார். டெல்லியில் பேசிய அவர் பிரதமராக பதவியேற்க உள்ள நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்ததாக கூறினார். மக்களவைத் தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று சோனியா மற்றும் ராகுல் காந்தியின் ராஜினாமா முடிவை காங்கிரஸ் செயற்குழு நிராகரித்துள்ளது. டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி தலைமையில் அக்கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற காங்கிரஸ் காரிய கமிட்டி உறுப்பினர்கள் சிலர் தாங்கள் பதவி விலக தயார் என்று விருப்பம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. பீகாரின் அடுத்த முதலமைச்சர் யார் என்பது குறித்து நாளை அறிவிக்கப்படும் என்று ஐக்கிய ஜனதா தளத்தின் மாநில தலைவர் நாராயண் சிங் தெரிவித்துள்ளார். பாட்னாவில் பேசிய அவர் நிதிஷ்குமார் முதலமைச்சராக இல்லாவிட்டாலும் அவர் வழிகாட்டுதலின்படி அடுத்த முதலமைச்சர் செயல்படுவார் என்றார். டெல்லி சட்டமன்றத்திற்கு மறுதேர்தலை சந்திக்க தயார் என்று ஆம் ஆத்மி கட்சித் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். ஆட்சி அமைக்க காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவையில்லை என்று கூறிய அவர் தனித்து நின்று வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இன்றைய அரசியல் நிகழ்வுகளை சுருக்கமாக பார்த்தோம். அடுத்ததா இன்னைக்கு நம்ம 40க்கு 40 நிகழ்ச்சியில் கருத்து கணிப்புகளில் பல்வேறு கட்ட கருத்து கணிப்புகளை தந்தி டிவி நடத்தியது. முதலில் நாம் 20,000 மக்களை நேரில் சந்தித்து ஒரு கருத்து கணிப்பை நடத்தினோம். அடுத்ததாக வாக்கெடுப்புக்கு பிந்தையதாக வாக்களித்து விட்டு வந்த மக்களிடம் வாக்குச்சாவடிக்கு அருகிலேயே 32,000 மக்களை சந்தித்து அவர்களிடமும் கருத்துக்களை கேட்டறிந்திருக்கிறோம். அந்த முடிவுகளை எல்லாம் உங்களுக்கு கொடுத்தோம். அந்த முடிவுகளில் நாம் எடுத்த கருத்து கணிப்பு முடிவுகளில் வந்தது என்ன, மக்கள் அளித்த தீர்ப்பில் இருந்தது என்ன, தந்தி சொன்னது என்ன, தவறாமல் நடந்தது என்ன, இப்போது பார்க்கலாம். நாம் சொன்னது என்ன, நடந்தது என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்னதாக நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பில் வந்தது என்ன என்பதை முதலில் பார்க்கிறோம். மக்கள் என்ன தீர்ப்பு அளித்திருக்கிறார்கள், பிரதான கட்சிகளுக்கு அவர்கள் அளித்த இடங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது பாஜக 282 இடங்களில் தனிப்பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றிருக்கிறது. அதன் கூட்டணி 300க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. கடந்த முறை 2009 தேர்தலோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது 166 இடங்களை அந்த கட்சி கூடுதலாக பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் இந்த முறை படுதோல்வி சந்தித்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி சந்தித்திருக்கும் அந்த கட்சி 44 இடங்களை மட்டுமே பெற முடிந்தது. அது போன தேர்தலோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது 162 இடங்கள் குறைவாக பெற்றிருக்கிறது. மூன்றாவது பெரிய கட்சியாக அகில இந்திய அளவில் அதிமுக ஒரு பெரிய ஆலையோடு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. 37 இடங்களை அந்த கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. போன முறை 9 எம்பிக்கள் இருந்தார்கள். அதோடு கூடுதலாக இப்போது 28 எம்பிக்கள் அந்த கட்சிக்கு கிடைத்திருக்கிறார்கள். திரிணாமுல் காங்கிரஸ், மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் 34 இடங்களை கைப்பற்றிருக்கிறது. பிஜு ஜனதா தளம் 20 இடங்களை கைப்பற்றிருக்கிறது. இப்ப இதுல அடுத்ததாக நம்ம பார்க்க போறது ஓட் ஷேர், மக்கள் வாக்கு விகிதம் எந்த அளவுக்கு இருக்கிறது, அது எவ்வளவு சீட்டா கன்வெர்ட் ஆச்சு அப்படின்றத பார்த்து இப்ப வாக்கு விகிதம் என்ன என்று பார்க்கும்போது நாடு முழுவதும் பாஜகவிற்கு 17.16 கோடி மக்கள், 17 கோடியே 16 லட்சம் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இது ஒட்டுமொத்த வாக்காளர்களில் 31% வாக்குகளை பாஜக பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் 19.3% வாக்குகளை பெற்றிருக்கிறது. அதனுடைய வாக்காளர்கள் என்று பார்க்கும்போது
10 கோடி மக்கள் 10 கோடியே 7 லட்சம் பேர் அந்த கட்சிக்கு வாக்களித்திருக்கிறாங்க. அடுத்ததா 3வது இடத்தில் இருப்பது நம்பர்கள் அடிப்படையில் சீட் அடிப்படையில் பார்க்கும் பொழுது 3வது இடத்தில் அதிமுக இருந்தாலும் வாக்கு விகிதம் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பகுஜன் சமாஜ் கட்சி 2.30 கோடி மக்களின் வாக்குகளை பெற்ற பகுஜன் சமாஜ் கட்சி 4.10% வாக்குகளோடு 3ஆம் இடத்தில் இருக்கிறது. அதிமுக 4வது இடத்தில் இருக்கிறது. எண்ணிக்கையில் பார்க்கும்போது அதிமுக 3வது பெரிய கட்சியாக இந்த வரை வந்திருக்கிறது. 1.81 கோடி மக்கள் 1,81 லட்சம் பேர் அதிமுகவுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். வாக்கு சதவீதம் என்று பார்க்கும்போது 3.30% வாக்குகளை இந்த கட்சி பெற்றிருக்கிறது. இப்ப இதிலிருந்து நான் விருந்தினர்கிட்ட கேட்க விரும்புகிற ஒரு கேள்வி, பாஜக 31% வாக்குகளை பெற்றிருக்கிறது. 300க்கும் மேற்பட்ட இடங்களை இந்த கூட்டணி பெற்றிருந்தாலும் தனியாகவே பாஜக 282 இடங்களை பெற்றிருந்தாலும் இந்த 31% வாக்குகள் அப்படின்றது வாக்கு விகிதத்தை பொறுத்தவரை மிக குறைவான ஒரு வாக்கு விகிதமாகத்தான் தெரியுது. போன முறை வென்ற கட்சிகள் எல்லாம் 34, 37 இப்படி வாக்கு விகிதம் எடுத்திருக்காங்க. இதுல இதுவரைக்கும் எனக்கு தெரிந்த அளவுல 31% வாக்கு விகிதம் பெற்று இவ்வளவு பெரும்பாலான இடங்களை பிடித்திருக்கக்கூடிய கட்சி பாஜகவாக இருக்குது. இந்த வாக்கு விகிதத்திற்கும் இது பிடித்திருக்கக்கூடிய கட்சிகள் இவ்வளவு குறைவான வாக்கு விகிதம் இந்த கட்சிக்கு வந்ததுக்கு சீட்டுல ஆனா இது 300க்கும் மேற்பட்ட இடங்களை இந்த கூட்டணி பெற்றது. இந்த கணக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல அது 31% நம்ம சொல்வது தவறு. எப்படி? ஏன்னா அது கூட்டணி கட்சியை சேர்ந்து இருக்கும்போது அது தமிழ்நாடாகட்டும் தேசிய அளவில் ஆகட்டும் அது எல்லாம் சேர்ந்து கிடைக்கக்கூடியதான் கூட்டணியை தவிர ஒரு வீக்கான கான்ஸ்டிடியூன்சியை நான் இன்னொரு கட்சிக்கு விட்டு கொடுத்திருப்பேன். ஆனா அந்த தொகுதியில் அந்த கட்சிக்கு கிடைக்கக்கூடிய வாக்கு என்னோடதான் இருக்கலாம். அதனால 31% அந்த சீட்டை வச்சு தனியா கண்டெஸ்ட் பண்ணாத டயத்தில் அதை பார்க்கறதே தவறு. என்றாலும் அந்த கூட்டணியோட விற்காலும் அதிகமா வரலங்கிறது உண்மை. அதுல பெரும்பாலான வாக்கு ஏன்னா தேசிய அளவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வேற கூட்டணி கட்சி இல்லாம மாநில கட்சிகளும் இருந்ததுனால நிச்சயமா பாரதிய ஜனதாவோடு வாக்கு 30, 31 இல்ல 1-2% முன்ன பின்ன வைக்கலாம். ஆனா இது வந்தது சிம்பிள். பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி கடந்த 2 வருஷமா காங்கிரஸ் மத்தியில் இருந்து அதாவது சென்ட்ரல் ஸ்டேஜில் இருந்து தள்ளி வச்சுட்டு அந்த சென்ட்ரல் ஸ்டேஜில் தங்களை கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டாங்க. மோடி இஸ் பிரைம் மினிஸ்டர், பாரதிய ஜனதா கட்சி தான் தேசத்தின் அடுத்த கட்சி ஒரு நிலைமையில அவங்க சென்ட்ரல் ஸ்டேஜில் வச்சு அவங்களை எதிர்த்து நின்ன ஒரு ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது வழக்கமாக கவர்மெண்ட் எதிர்த்து வரும்போது அந்த கட்சி வாக்குகள் பிளவுபட்டு தான் சுமார் 40 வருஷம் காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆட்சி செய்துட்டு அந்த இடத்துல இருந்து காங்கிரஸ் கட்சியை மாத்திட்டு மோடி பிகம் தி எலெக்ஷன் இஷ்யூ. அப்ப மோடிக்கு எதிராக இருந்த வாக்குகள் சிதறின. ஒவ்வொரு இப்ப தமிழ்நாட்டில் எடுத்தாருக்கா எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம் முதல் முறையாக பல்முனை ஓட்டு. அது மாதிரி ஒவ்வொரு மாற்றம் அந்த வாக்குகள் சிதறந்ததும் ஒரு முக்கிய காரணம். ரவீந்திர வீட்டு நான் அதே கேள்வி தான் கேட்க விரும்புறேன். அதாவது 31% என்பது இப்ப ஐயா சொன்னதை போல நம்ம வழக்கமா கணக்கு போடக்கூடிய விகிதம் இப்படித்தான் நம்ம கணக்கு போறோம் ஒரு கட்சியுடைய வாக்குகள் என்று பார்க்கும் பொழுது. கூட்டணி பலத்தோடு நிற்கும்போது என்றால் அப்போ இன்னும் கூட அந்த வாக்கு விகிதம் அதிகமாகத்தானே போயிருக்கணும். குறைவாக இருக்குது, 31 இருக்கு. இந்த குறைவான வாக்கு விகிதத்தில் இவ்வளவு இடங்களை அந்த கட்சி கைப்பற்றியதற்கு நீங்கள் எதை காரணமா பாக்குறீங்க? நம்மிடம் இருக்கிறது விகிதாச்சார முறைப்படிப்பட்ட பிரதிநிதித்துவம் அல்ல. யார் வர்றாங்களோ அந்த பிரதிநிதித்துவம் தான். இதுல 18% அத்வானி தலைமையில இருந்த பாஜக இன்னைக்கு நரேந்திர மோடி தலைமையில 31%. அப்பவும் கூட்டணி தான், இப்பவும் கூட்டணி தான். அந்த கட்சி எடுத்த வாழ்த்து 31% என்பது மிகப்பெரிய ஒரு சாதனை. முதலில் அதை நாம் அந்த சாதனையாளர் இந்தியாவில் எந்த ஒரு தலைவரும் இந்திரா காந்தி, வாஜ்பாய் உட்பட எந்த ஒரு தலைவரும் செய்யாத ஒரு சாதனையை திரு நரேந்திர மோடி அவர்கள் பாஜக கட்சிக்காக அந்த சாதனை செய்து கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் சுமார் 10 இடங்களை மட்டும் பெற்று 15% இருந்த அந்த கட்சியை 4வது இடத்தில் இருந்த கட்சியை முதலிடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். பீகாரிலும் முதலிடத்தில் கொண்டு வந்திருக்கிறார். பட் இங்க காங்கிரஸ் பிரசன்ஸ் உள்ள சில ஸ்டேட்டுகள்ல கூட பிஜேபிக்கு பிரசன்ஸ் இல்லாம இருக்குது. குறிப்பா கேரளா எடுத்துக்கலாம். அப்ப அந்த வாக்குங்க காங்கிரஸ் சில இடங்கள்ல பிஜேபி தோக்கடிச்சிருக்கும், பெரும்பாலான இடங்கள்ல. சில இடங்கள்ல மாநில கட்சிகள் கூட காங்கிரஸ் தோக்கடிச்சிருக்கும். அந்த இடங்கள்ல காங்கிரசுக்கு வாக்கு சதவீதம் கொஞ்சம் கூடுதல் இருக்கும். ஆனா சீட்டு அது கன்வெர்ட் ஆயிருக்காது. குறிப்பா ஒரிசாவில் காங்கிரஸுக்கு நல்ல வாக்கு சதவீதம் இருக்குது. ஒரு சீட்டு கூட காங்கிரஸுக்கு வரல. விஜய் ஜனதா தளத்துக்கும் பாஜகவுக்கு தான் ஒரு சீட்டு வந்திருக்கு. ஆனா பாஜகவோட காங்கிரசுக்கு அங்க வாக்கு வீதம் ஒரு 5% அதிகம். இந்த மாதிரிப்பட்ட இதுகள் பலமுறை போட்டியில ஆளுங்கட்சிக்கு உள்ள எதிர்ப்புல இந்த கட்சியை தோற்கடிச்சா போதுங்கிற ஒரு காங்கிரஸ் எதிர்ப்பாலையும் அதுக்கு ஒரு காரணமா இருக்கும். ரவீந்திர துரைசாமி சொன்னதை போல பலமுனை போட்டி இந்த தேர்தலில் நம்ம தமிழகத்திலேயே
திமுக அதிமுக என 2 அணிகளை மட்டுமே பார்த்து பழகிய தமிழக மக்கள் கூட இந்த முறை 4 முனை போட்டி, 5 முனை போட்டி, சில இடங்கள்ல 6 முனை போட்டிகளை கூட நம்ம பார்க்க முடிஞ்சது. இப்போ ஒட்டுமொத்தமாக இந்திய அளவுல பாஜகவுடைய செயல்பாடு எப்படி இருந்தது என்று பார்க்கும்பொழுது 5 மாநிலங்களில் அந்த கட்சி முழு மதிப்பெண்களை பெற்றிருக்கிறது. அந்த 5 மாநிலங்கள் என்ன என்பதை முதல்ல நம்ம பார்க்கலாம். 5 மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மொத்த நாடாளுமன்ற தொகுதிகளையும் அது வென்றெடுத்திருக்கிறது. டெல்லியில 7 தொகுதிகள், மொத்தமாக 7 நாடாளுமன்ற தொகுதி, 7 தொகுதிகளிலும் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. முதலமைச்சராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி முதலமைச்சராக இருந்த குஜராத் 26 தொகுதிகளை கொண்டது, 26 இடங்களிலும் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. ராஜஸ்தான்ல ஒரு இடம் குறையும், மொத்தமே 25 இடம், 25 இடங்களிலும் அந்த கட்சி வென்றிருக்கிறது. கோவால 2 இடம், உத்தராகண்டில் 5 இடம், இமாச்சல பிரதேசத்தில் 4 இடம் என மொத்தமாக 69 இடங்களையும் இந்த 5 மாவட்டங்களும் 5 மாநிலங்களையும் சேர்த்து 69 இடங்களையும் பாஜக அள்ளி சென்றிருக்கிறது. இப்போ நம்ம இதை நம்மளுடைய நிகழ்ச்சியிலே நம்ம ஏற்கனவே ஒரு முறை சொன்னோம். இந்த நிகழ்ச்சியில நம்ம பேசும்பொழுது கடந்த 543 நிகழ்ச்சியில மொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய 11 மாநிலங்கள், தமிழகம் உட்பட, தமிழகம், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ஆந்திரம் உட்பட 11 மாநிலங்களில் ஒரு கட்சி கவனம் செலுத்தினாலே போதுமானது. அந்த 11 மாநிலங்களில் கிடைக்கக்கூடிய வாக்குகள் சரிபாதி வாக்குகளை விட அதிகமான வாக்குகள் அந்த 11 மாநிலங்களிலே கிடைக்கும். அதிலும் குறிப்பாக 7 மாநிலங்களில் கவனம் செலுத்தினால் நிறைய எண்ணிக்கையிலான எம்பிக்களை பெற முடியும் அப்படின்னு நம்முடைய 543 நிகழ்ச்சியில நம்ம சொன்னோம். அதுல 5 இடங்களில் இந்த கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. நாம ஏற்கனவே அந்த நிகழ்ச்சியில் சொன்னதை இப்ப மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். தமிழகம் அல்லாத 10 மாநிலங்கள் என்னென்ன சீட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவா பார்க்கலாம். ஒவ்வொரு மாநிலத்திலையும் எத்தனை சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியரா பார்க்கலாம். இப்ப நீங்க மேப்ல பாத்துட்டு இருக்கிறது தமிழ்நாடு 39 எம்பிக்களை நாம நாடாளுமன்றத்துக்கு அனுப்புகின்றோம். ஆந்திரால 42, இதுல தெலுங்கானா பகுதியில மட்டும் 17, அடுத்து கர்நாடகா 28. இப்ப நீங்க மேப்ல பாத்துட்டு இருக்கிறது கர்நாடகா 28, மகாராஷ்டிரா 48, உத்தரப்பிரதேஷ்க்கு அப்புறம் மகாராஷ்டிரா தான் அதிக நம்பர் ஆஃப் சீட்ஸ். குஜராத் பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, 26, 20ல இருந்து 25 வரைக்கும் பிஜேபி ஜெயிக்கலாம்னு சொல்றாங்க. மத்திய பிரதேஷ் பொறுத்த வரைக்கும் 29. இந்தியாவிலேயே நிலப்பரப்பில் 2வது மிகப்பெரிய மாநிலம் வெஸ்ட் பெங்கால் 42. இங்கேயும் பல கட்டத்தில் தேர்தல் நடக்குது. மம்தா பானர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பீகார் யார் கையில விழப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாமெல்லாம் ரொம்ப உன்னிப்பா பாத்துட்டு இருக்கோம். மொத்தம் 40 சீட்ஸ். அதுக்கு அடுத்தபடியாக உத்தரப்பிரதேசம் 80 சீட்ஸ். 80 அப்படிங்கிறது ஒரு பெரிய எண்ணிக்கை. இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்தில் அதிக எண்ணிக்கையில எம்பிக்கள் நாடாளுமன்றத்துக்கு போகிறாங்கன்னா அது உத்தரப்பிரதேச மாநிலம் தான். இப்ப உத்தரப்பிரதேஷ்ல தான் முக்கிய போட்டியே. உத்தரப்பிரதேஷ்ல உள்ளூர் கட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சமாஜ்வாதி கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி, அது மட்டும் இல்லாம பாஜக எத்தனை சீட்ஸ் இங்க ஜெயிக்க போறாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் வெற்றி தோல்வி அமையும் அப்படின்னு சொல்றாங்க. ராஜஸ்தான் 25. பாஜக ராஜஸ்தான்ல ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கிறதா இப்போ அங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியாவில் இருக்கும் தமிழகத்தை தவிர மற்ற 10 மாநிலங்கள்ல நாம பார்த்துட்டோம். இவை இந்த 11 மாநிலங்கள்ல தான் மொத்தம் 419 சீட்ஸ் இருக்கு. மொத்தமே இந்தியாவில் 543 எம்பிக்கள் தான். நம்ம 543 நிகழ்ச்சியில ஏற்கனவே சொன்னதை மீண்டும் ஒரு முறை நினைவூட்டணும். 11 மாநிலங்களில் கவனம் செலுத்தினாலே பெரும்பாலான இடங்களை வென்றுவிட முடியும். அதிலும் குறிப்பா 7 மாநிலங்கள். அந்த 7 மாநிலங்கள் 5 மாநிலங்களில் பாஜக வென்றெடுத்திருக்கு, முழுமையா வென்றெடுத்திருக்கு. பட் டெல்லியில 7 இடங்களையுமே கைப்பற்றிருக்கிறது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன? ஏன்னா டெல்லியில ஆம் ஆத்மி புதிதாக வந்த கட்சி கூட டெல்லியில ஆட்சியை கைப்பற்ற முடிந்தது மாநிலத்துல. அப்படி இருக்கும்போது டெல்லியில 7மே இப்ப பிஜேபி வசம் சென்றிருக்கிறது. இதுக்கு பிரதான காரணமாக நீங்க எதை பாக்குறீங்க? த்ரூ அவுட் இந்தியாவில் எந்த மாநிலத்தை எடுத்தாலும், தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், ஒரிசா, இந்த 3 மாநிலத்தை தவிர எடுத்தா முக்கியமாக காங்கிரஸ் எதிர்ப்பால் இருந்தது காரணம். அதன் காரணமாக அதுபோல நான் முதல்ல சொன்ன மாதிரி நரேந்திர மோடி பிகம் த எலெக்ஷன் இஷ்யூ. அவரை தேர்தலில் தன்னோட முக்கிய பிரச்சனையாக முன்வைத்து அவர் வாதம் செய்தாலும் விமர்சனம் செய்தாலும் அவரை எதிர்த்துள்ள வாக்குகள் சிதறத் துவங்கின. அதுக்கப்புறம் புதிய தலைமுறை வாக்காளர்களுக்கு ஒரு புதிய முகம் தேவைப்பட்டது. அதனாலதான் ஆம் ஆத்மி வந்தோன்னு அவங்களை ஏற்றுக்கிட்டாங்க. அதுல 2 காரணம் ஆச்சு. ஆம் ஆத்மி ஒரே நாளையில பெரிய கட்சி ஆயிட முடியாது, ஸ்டேயிங் கெப்பாசிட்டி இல்லாம பண்ணக்கூடாது. 2வது அவருக்கு ஒரு வாய்ப்பை டெல்லி மக்கள் கொடுத்த உடனே அதை ஏற்றுக்காம 49 பேர் ராஜினாமா செய்தது அகில இந்திய அளவில் அவருக்கு ஒரு பெரிய வீழ்ச்சியை கொடுத்தது. ஆனா 60 வருஷமா 1951 துவங்கின ஜனசங்கில துவங்கி இத்தனை வருஷமா ஒரு கட்சி போராடி வருதுனாக்கா, தேர்தலில் போராடி வருதுனால அது பாரதிய ஜனதாவுக்கு ஒரு ஸ்டேயிங் கெப்பாசிட்டி கொடுத்தது. அதுதான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி. நம்பிக்கை மட்டும் இல்ல, ஸ்டேயிங் கெப்பாசிட்டியே வேணும். ரவீந்திர சொன்ன அவங்ககிட்ட ஒரு கேட்க, அதுக்கப்புறம் நம்பிக்கை.
5 மாநிலங்களில் சிந்தாமல் சிதறாமல் இருக்கக்கூடிய மொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் பாஜக பெற்றிருக்கிறது. சிறுபான்மையினர் மோடிக்கு வாக்களிக்க மாட்டார்கள். இப்ப மோடியை மட்டுமே மையமாக வைத்து இந்த தேர்தல் நடக்குது. மோடி வேண்டுமா வேண்டாமா அப்படி 2 தரப்பு இருக்கு அப்படின்லாம் பேசப்பட்ட தேர்தலுக்கு முன்னாடி. அப்படி இருக்கும் பொழுது இந்த 5 மாநிலங்களில் சிறுபான்மையினர் இதை பத்தி கவலைப்படலையா, இல்ல அப்படி கவலைப்பட்ட சிறுபான்மையினருடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதா, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? ஏன் ஒரு இடம் கூட மாற்று கட்சிகளுக்கு போல இந்த 5 இடத்துல? முதல்ல டெல்லி மாநிலத்தை எடுத்துக்கிட்டா ஆம் ஆத்மி 2வது இடம் தான் வந்து சட்டமன்றத்திலே. முதலிடம் வந்தது பாஜக. அப்பவே மக்கள் கருத்து என்னவா இருந்ததுன்னா, பார்லிமெண்ட் வரும்போது நாங்க மோடிக்கு தான் போடுவோங்கிற ஒரு கருத்து பரவலா எல்லார் மத்தியிலும் தெரிவிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய கட்சியா வரப்போகிறது பாஜக, அதன் தலைவர் மோடிங்கிற அடிப்படையில மோடிக்கு அங்க ஆம் ஆத்மியோட மோடிக்கு அங்க வாய்ப்பு அதிகம் கிடைச்சிருக்குது. இந்த நீங்க 100க்கு 100 பாஜக வெற்றி பெற்ற மாநிலங்கள் எல்லாம் பாஜகவுக்கு ஏற்கனவே பலமுள்ள மாநிலங்கள். அங்க மோடி முன்னிறுத்தப்பட்டதனால் உள்ள ஒரு அதிகபட்ச வரவேற்பும் RSS அமைப்பு அங்க ஓட் போலிங்க ஜாஸ்தி பண்ணதும் ஒரு முக்கிய காரணம். நீங்க கேட்டது முஸ்லிம்கள் சிறுபான்மை இருந்தது. அந்த சிறுபான்மை முஸ்லிம்கள் மத்தியிலே வளர்ச்சிக்காக நீங்க பாஜக ஆதரிங்க, மோடி ஆதரிங்கன்னு ஒரு கையில குரானையும் தாரோம், இன்னொரு கையில கணினியும் தாரோம். நீங்க முஸ்லிம்களுங்க இந்த மண்ணின் மைந்தர்கள் வளரணுங்கிற அடிப்படையில உங்களை ஒரு பயத்தை காட்டி உங்க வாக்குகளை சிலர் பிரிக்க முயல்றாங்க. நீங்க இந்த நாட்டை ஆண்ட பரம்பரை என்ற அளவுக்கு அவங்க வாக்குகளை பாஜகவை உள்ள முஸ்லிம் அமைப்பினரும் அவரிடம் பிரச்சாரம் செய்தார்கள். அதனால் ஓரளவு பாஜகவுக்கு அந்த வாக்குகள் விழுந்தன. சிறுபான்மையுடைய எதிர்ப்பு பெருமளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்றீங்க. சரி, இப்ப இதை தாண்டி இப்ப நம்ம நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விஷயங்களை பேசணும். அடுத்ததாக தமிழக விஷயங்களை பேச ஆரம்பிக்கலாம். தமிழக கட்சிகள் எத்தனை இடங்களை கைப்பற்றும் என தந்தி டிவி கூறியிருந்தது, நடந்தது என்ன? இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்முடைய கருத்து கணிப்பு முடிவுகள் எந்த அளவுக்கு மக்கள் அளித்த தீர்ப்போடு ஒத்து போயிருக்கிறது என்பது குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க இடைவேளைக்கு முன்னதாக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் என்ன வாக்கை அளித்தார்கள், எந்தெந்த இடங்கள்ல பாஜக எத்தனை இடங்களை பெற்றது, எத்தனை மாநிலங்கள்ல சிந்தாமல் சிதறாமல் வாக்குகளை பெற்றிருக்கிறது, அது எப்படி சீட்டா கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இப்போ தமிழக நிலவரத்தை பார்க்கலாம். முதல்ல அதை பார்ப்பதற்கு முன்னதாக தமிழகத்தில் எந்த கட்சி எத்தனை இடங்களை வென்றிருக்கிறது, அதனுடைய ரிசல்ட் என்ன என்பதை முதல்ல பார்க்கலாம். தமிழகத்துல இந்த முறை அதிமுக அறுதி பெரும்பான்மையாக பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. 37 இடங்கள் தமிழகத்தில், 39 இடத்துல, புதுவையோடு சேர்த்து 40 இடத்துல பார்த்தோம்னா 37 இடங்களில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. பாஜக ஒரு இடத்தில் கன்னியாகுமரி வெற்றி பெற்றிருக்கிறது. பாமக ஒரு இடத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. தருமபுரியில் அன்புமணி ராமதாஸ் வென்றிருக்கிறார். என்ஆர் காங்கிரஸ் புதுச்சேரியில் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் ஒரு இடத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. இப்ப இதுலயும் அடுத்த நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதிமுக 37 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறது. இப்போ இந்த 37 இடங்கள் பற்றி நம்ம பேசுவோம். 37 இடங்களில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. இது பற்றி நம்முடைய தந்தி டிவியில நம்ம ஏற்கனவே சொன்னோம். நாம் ஒரு கருத்து கணிப்புகளை நடத்தினோம், பல கட்ட கருத்து கணிப்பு நடத்தினோம். வாக்கெடுப்புக்கு முன்னதாகவும் கருத்து கணிப்பு நடத்தினோம், வாக்கெடுப்பு முடிந்த பிறகும் கருத்து கணிப்பு நடத்தினோம். அந்த கருத்து கணிப்பு முடிவுகளின் அடிப்படையில் நம்முடைய நிகழ்ச்சியிலேயே தமிழகத்தில் அதிக இடங்களை அதிமுக தான் பெறும், திமுக மிக குறைந்த இடங்களில் மட்டுமே வெற்றி பெறும் என்று சொல்லியிருந்தோம். அதிலும் குறிப்பா பாஜகவை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி 4 இடங்களில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருந்தோம். அதில் 3 இடங்களில் அந்த கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. நிகழ்ச்சியில் நாம் என்ன சொல்லணும் என்பதை மீண்டும் ஒரு முறை திரும்பி பார்ப்போம். அதிமுகவுக்கு 24+5 ஒட்டுமொத்தமாக அதிமுக 40 தொகுதிகளில் 29 தொகுதிகளை அதிமுக பெறுகிறது. திராவிட முன்னேற்ற கழக அணி 5 தொகுதிகளை பெறுகிறது. பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி அணி 6 தொகுதிகளை பெறுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி 6 இடம், திராவிட முன்னேற்ற கழக அணி 5 இடம், அதிமுக அணி அதிமுக தனியாக போட்டியிட்டு 29 தொகுதியில் பெறுகிறது. அதிமுக பொறுத்த வரைக்கும் 29 இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். திரு சத்தியமூர்த்தி அவர்கள் நான் கேட்க விரும்புறேன். 29 இடங்களில் அதிமுக கண்டிப்பாக வெற்றி பெறும் சொல்லியிருக்கோம். நம்ம சொன்ன அந்த 29 இடங்களில் அதிமுக வெற்றி பெற்றது. அதுக்கு இல்லாம கூடுதலாகவே 8 இடங்கள் வெற்றி பெற்று 37 இடங்களில் அந்த கட்சி ஸ்வீப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. இப்போ இப்படி ஒரு பிரம்மாண்டமான வெற்றி, மகத்தான வெற்றி, எம்ஜிஆர் காலத்தில் கூட சந்திக்காத ஒரு வெற்றி அதிமுக இந்த முறை தனியாக நின்று 37 இடங்களில் வென்றிருக்கிறது. இதுக்கு பிரதானமான காரணம் அப்படின்னு நீங்க எதை பாக்குறீங்க? முக்கியமாக சொல்லணும்னாக்கா 2-3 காரணங்களை சொல்லலாம். ஒன்று, நம்ம யாரும் யோசிக்காத ஒரு சில விஷயம், முதலமைச்சர் ஜெயலலிதா யோசித்த ஒரு விஷயம்னா, எந்த தேர்தலுமே அவங்க குறிப்பாக அதுவும் இந்த கடந்த 15-20 வருஷமா தேர்தல் ஆணையம் மிகவும் கட்டுப்பாடாக இருக்கு. முன்னாடி 2 மாதம் 1 மாதம் எல்லாம் இருந்த பிரச்சார நேரம் குறைந்து போய் 21 நாள் ஆச்சு. மீதி எல்லா கட்சிகளும் கூட்டணியை பற்றி பேசும்போது அவங்க பிரச்சாரத்துக்கு போயிடாங்க. அது மக்கள் மத்தியில் அந்த தேர்தலை குறித்த ஒரு எதிர்பார்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்துகிறது.
இரண்டாவது, திமுகவுடைய தேர்தல் வியூகம், அவர்களுடைய வேட்பாளர் தேர்வு என்பதெல்லாம் பிரச்சனை என்பது அப்பொழுதே இருந்தது. மக்கள் முன்பு நிராகரித்த சில தலைவர்களை மீண்டும் அந்த கட்சி, அதனால் திமுக 2011 சட்டசபை தேர்தல் தோற்று என்று கூட சொன்னார். அந்த தலைவர்களை மறுபடியும் மக்கள் முன்னால் நிறுத்தி தேர்தல் செய்வது மக்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பல. மூன்றாவது சொல்ல போனாக்கா, ஜெயலலிதா முதலில் இருந்தே தன்னை முன்னிலைப்படுத்தி, முதல் தன்னை பிரதமர், அதிமுக அவரை பிரதமர் வேட்பாளர் கூறினார்கள். பின்னர் அந்த பேச்சு குறைந்த போதும் தமிழ்நாடு அரசின் செயல்பாடு குறித்து வைத்து தன்னை மையப்படுத்தி வரும்போது அதிமுக எதிர்ப்பு வாக்குகள் மோடிக்கு நடந்தது போலவே அது தெரிந்தன. அதுவும் ஒரு காரணம். இப்ப நீங்க சொல்ல போனாக்கா, இந்த 39 சீட்ல இருந்தும் அவங்க 44% வாக்குகள் பெற்றிருக்காங்க. இதுவே ஒரு பெரிய காரியம். தனியா நின்று 44% வாக்குகளும் 39 சீட்டு எடுத்து பெரிய விஷயம். அப்படி இருந்தும் அவங்க 50%க்கு கீழே தான் எடுத்திருக்காங்க. அந்த எதிர்ப்பும் ஒரு முக்கிய காரணம். இப்போ நம்ம மொத்தமாக தமிழகத்தில் அவங்ககிட்ட இதை பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். மொத்தமா தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழகம் புதுச்சேரி சேர்ந்த 40 நாடாளுமன்ற தொகுதியிலும் யார் யார் எத்தனை இடங்களை வெற்றி பெற்றிருக்காங்கன்னு சொன்னோம். நம்ம கருத்து கணிப்பு முடிவு அதோட எந்த அளவுக்கு ஒத்து போயிருக்குது அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். இப்ப பாஜக அணி திமுக அதிமுக அணிக்கு மாற்றாக இந்த முறை பாஜக ஒரு அணியை தமிழகத்தில் உருவாக்கியது. அந்த அணி எத்தனை இடங்களில் பெற்றிருக்கிறது, எந்தெந்த இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை முதல்ல நம்ம பார்த்துருவோம். பார்த்துவிட்டு தொடர்ந்து அது பற்றி நம்ம பேசலாம். இப்போ மொத்தமா பாஜக அணி 4 இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். 4 இடங்களில் உறுதியாக வெற்றி பெறும். 2 இடங்கள்ல அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் சற்று பிரகாசமாக தெரிகிறது அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த தொகுப்பு நம்ம சொன்ன அந்த நிகழ்ச்சியை மீண்டும் ஒரு முறை நினைவு கூறுவோம். தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் 4: கன்னியாகுமரி, விருதுநகர், தருமபுரி மற்றும் புதுச்சேரி. புதுவை, தருமபுரி, விருதுநகர், கன்னியாகுமரி ஆகிய 4 தொகுதியில் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுகிறது. என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி 4 இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னோம். திரு ரவீந்திர துரைசாமி கிட்ட கேட்கும். இந்த 4 இடங்களில் விருதுநகர் தவிர மீது 3 இடங்களில் நம்ம சொன்னதை போல பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. விருதுநகர்ல மட்டும் வைகோ தன்னுடைய வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார். இந்த வைகோவுடைய தோல்விக்கான காரணம் அப்படின்னு எதை நினைக்கிறீங்க? அதாவது 3 இடத்துலயும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதாவது புதுச்சேரியில என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குது. தனியா ஒரு ஆட்சியை பிடிச்சி அதிமுக கூட்டணியில வந்தாரு. ஒரு பலமான கட்சியா இருக்கிறாரு. அந்த கட்சி பிளஸ் பாஜக 2 தான். மற்ற புதுச்சேரியில பாமகவுக்கும் ஓட்டு கிடையாது, தேமுதிகவும் ஓட்டு கிடையாது, மதிமுகவும் ஓட்டு கிடையாது. அதனால அவர்களை விட்டுறலாம். இந்த இதுல என்ஆர் காங்கிரஸுக்கு பலம் இருக்கிறனால, அவர் முதலமைச்சர் அங்க இருக்கிறனால, பிளஸ் மோடி ஃபேக்டர் 2 சேர்ந்து அங்க வெற்றி பெற முடிஞ்சது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாஜக ஒரு பலமான கட்சி. அவங்களுக்கு இந்துக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ஆதரவு இருக்குது. அடுத்தபடியா அங்க ஓரளவு தேமுதிகவும் மதிமுகவும் சேர்ந்து குறிப்பிடத்தக்க அளவு அவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சது. அதே போல தர்மபுரியை பொறுத்தவரை முன்பே பாமக பல எலெக்ஷன்கள்ல 2வது இடத்துல வந்திருக்காங்க. அவங்களுக்கு தேமுதிகவாலையும் மற்ற கட்சிகளாலையும் ஒரு 1.5 லட்சம் ஓட்டு வரை கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அங்க கெப்பாசிட்டி இருந்தது. சோ இந்த 3 தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் பிளஸ் மோடி எஃபெக்ட். ஆனா விருதுநகரை பொறுத்தளவுல அந்த ஸ்ட்ரக்சர் கிடையாது. அதிமுகவும் தேமுதிகவும் அதிமுகவும் மதிமுகவும் கூட்டணியில் இருக்கும்போது 3 லட்சம் ஓட்டு எடுத்தாங்கன்னா நிச்சயமா 2 லட்சம் ஓட்டுக்கு மேல அங்க அதிமுகவுக்கு இருக்கும். மீதி ஓட்டுகள் தான் மதிமுகவுக்கு. தேமுதிக எடுத்த 1.5 லட்சம் ஓட்டுல மாஃபா பாண்டியராஜன் என்பவர் நின்னாரு. அதனால முழுமையா அதை தேமுதிக வாக்க எடுக்க முடியாது. மேலும் தேமுதிக சரிந்திருக்கிறது, மோடி ஃபேக்டர் இருக்குது. ஆனா தேமுதிக வாக்குகள் சற்று பலவீனமாக அந்த ஸ்ட்ரக்சர் மற்ற 3 தொழில் உள்ள ஸ்ட்ரக்சர் பாஜகவை பொறுத்தவரை நம்ம 4 இடங்கள் சொன்னோம். 4 இடங்கள்ல 3 இடங்கள் வெற்றியோடு ஒத்து போயிருக்குது. 3 இடங்கள் அந்த கட்சி நம்ம சொன்னதை போல வெற்றி பெற்றிருக்கிறது. அடுத்தது திமுகவை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகளிலே நாடு முழுவதும் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகள் கூட நம்ம தான் திமுகவுக்கு மிக குறைந்த இடங்களை கொடுத்தோம். மிக குறைந்த இடங்களாக 5 இடங்களில் மட்டும்தான் அந்த கட்சி வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக சொன்னோம். நாம் என்ன சொன்னோம் என்பதை இப்போது பார்க்கலாம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புப்படி 5 தொகுதியில் நிச்சயமாக வெற்றி பெறும் திமுக கூட்டணி. தமிழகத்தில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவின்படி 5 தொகுதியில் நிச்சயமாக வெற்றி பெறுகிறது. 1 மத்திய சென்னை, 2வது ஸ்ரீபெரும்புதூர், 3வது வேலூர், 4வது திருவண்ணாமலை, 5வது நெல்லை.
திமுகவை பார்த்தோம். அடுத்ததாக அதிமுகவுக்கு நாம் எத்தனை இடங்களை கொடுத்தோம்? நம்ம வந்து அதிகபட்சமா 29 இடங்களில் அந்த கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் இந்த தேர்தல் நெருங்க தேர்தலுக்கு பிறகு வரக்கூடிய சூழ்நிலை பொறுத்து இது மாறும் என்று வாக்கெடுப்புக்கு முந்தைய கருத்து கணிப்பில் சொல்லியிருந்தோம். வாக்கெடுப்பு பிந்தைய கருத்து கணிப்பு வைத்து பார்க்கும்பொழுது 29 இடங்களில் அதற்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்று சொன்னோம். நாம் என்ன சொன்னோம், எந்தெந்த தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறும் என்று சொன்னோம் என்பதை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். அதிமுக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புள்ள தொகுதிகள் மொத்தம் எத்தனை? 24 தொகுதிகளில், தமிழகத்தில் 24 தொகுதிகளில் அதிமுக நிச்சயமான வெற்றியை பெறுகிறது. முதலாவதாக திருவள்ளூர், அரக்கோணம், வடசென்னை, கரூர், கிருஷ்ணகிரி. மீண்டும் சொல்கிறேன், திருவள்ளூர், அரூர், கடலூர், அரக்கோணம், சென்னை மற்றும் ஆரணி, சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், ஈரோடு. மீண்டும் சொல்கிறேன், ஆரணி, சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், ஈரோடு. அடுத்ததாக பொள்ளாச்சி, திண்டுக்கல், பெரம்பலூர், கடலூர், மயிலாடுதுறை, கடலூர், பெரம்பலூர், திண்டுக்கல், பொள்ளாச்சி. அதிமுக வெற்றி பெறக்கூடிய 24 தொகுதியில் ஒன்றாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாகப்பட்டினம், மதுரை, சேலம், தேனி, ராமநாதபுரம், தேனி, சேலம், மதுரை, நாகப்பட்டினம். அதிமுக நிச்சயமாக வெற்றிகளை பெறுகிறது. அதே போல நீலகிரி, சிவகங்கை, திருப்பூர் ஆகிய 24 தொகுதிகள், திருப்பூர், சிவகங்கை, நீலகிரி ஆகிய 24 தொகுதிகளில் அதிமுக நிச்சயமான வெற்றி பெறுகிறது. திமுக அதிமுகவுக்கு தந்தி டிவி கருத்து கணிப்பு எவ்வளவு மதிப்பெண்களை கொடுத்தது, எத்தனை இடங்களை கொடுத்தது அப்படின்னு பார்த்தோம். திரு சத்தியமூர்த்தியோட நான் கேட்க விரும்புறேன். இப்போ இந்த முறை தமிழகத்தில் நம்ம ஏற்கனவே பேசிய போல பல்முனை போட்டி இருந்தது. அதிமுக 37 இடங்களை வென்றிருக்கிறது. இந்த வெற்றிக்கு இந்த பல்முனை போட்டி உதவி இருக்குமா? உதவி இருக்குன்னா எந்த அளவுக்கு உதவி இருக்கும்னு நினைக்கிறேன்? பல்முனை போட்டி நிச்சயமா உதவி இருக்கு. ஆனா அதே சமயத்தில் அதனாலதான் வெற்றி பெற்றாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பல்முனை போட்டி இல்லாம நேரடி போட்டியா வந்தாலும் எலெக்ஷன் இஷ்யூஸ் மாறி இருக்கும். இதுக்கு முக்கிய காரணம் 1990 89 தேர்தல் துவங்கின்னு கூட சொல்லலாம். தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளுக்குள்ள கமிட்டட் ஓட் பேங்க் குறைந்திருக்கு. நான் கமிட்டட் ஓட்டர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. அவங்க தேர்தல் ஒரு பிரச்சனையை குறித்து தான் வாக்களிக்கிறாங்களே தவிர முக்கிய பிரச்சனை என்ன, மைய கருத்து என்னன்னு வாக்களிக்கிறாங்களே தவிர கட்சி சார்பாக வாக்களிக்கக்கூடிய எண்ணிக்கை ஒரு காலகட்டத்தில் சுமார் 50% வந்திருக்கு. அப்படி வரும்போது மீதி உள்ள 50% தான் டிசைட் பண்றாங்க. எல்லா கட்சியிலும் சேர்ந்து 50% கட்சி சாராத வாக்காளர்கள் 50%. அவர்கள் இந்திய தேர்தலில் எந்த பிரச்சனைன்னு அவங்களா முடிவு செய்து அவங்களா வாக்களிக்கிறாங்க. அப்படி வரும்போது தான் நீங்க கடந்த 20 வருஷத்துல தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தலும் மாறுபாடு முடிவுகள் வந்து கொண்டிருந்தது. அப்படி வரும்போது இவங்க கூட்டணி சேர்ந்திருந்தாலுமே பிரச்சனை எதுவாக இருந்திருக்கும், இதை வச்சுதான் முடிவு செய்திருக்கு. ரவீந்திர சாமி, நான் இப்ப இதே கேள்விதான் உங்ககிட்ட மாற்றி கேட்க விரும்புறேன். இப்போ மோடி அலை நாடு முழுதும் வீசுகிறது அப்படின்னு ஒரு பிரச்சாரம் செய்யப்பட்டது. தமிழகத்திலும் பாஜக அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. இருந்தாலும் இப்ப முடிவுகளை பார்க்கும் பொழுது மோடி அலை தமிழகத்தில் வீசியதாக நமக்கு தெரியவில்லை. அதிமுக அலை தான் பிரதானமாக வீசியிருக்கிறது. 30 இடங்கள் ஜெயிச்சிருக்கு. மோடி அலையை தவிர்த்து தமிழக வாக்காளர்கள் எதை மனதில் வைத்து இந்த வாக்குகளை பதிவு செஞ்சிருக்காங்க? இங்க இன்ஃபுளுன்சிங் ஃபேக்டரா எது ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணிருக்குன்னு நினைக்கிறீங்க? மோடி இம்பாக்ட் தமிழ்நாட்டில் இருந்தது. அது பின்னாடி விளக்கமா சொல்றேன். தமிழ்நாட்டு மக்கள் ஜெயலலிதாவை பிரதம மந்திரியா பார்க்கணும்னு 37 இடங்களை கொடுத்திருக்காங்க. அந்த 37 தொகுதிகளில் ஜெயலலிதா வெற்றி பெறும்போது வாக்களித்த மக்கள் ஜெயலலிதா நமக்கு பிரதமர் ஆகணும். எப்படி ஆவாரு? அவங்க காங்கிரஸ் இடதுசாரிகள் சப்போர்ட்டோடையும் ஆகலாம். ஏன்னா அவங்க 3வது நின்று இடதுசாரி அணியில தான் போனாங்க. ஆனா இப்ப ஒரு பெரிய கருத்து திணிப்பு நடக்குது. மோடிக்கு போட்டு நினைக்கிறவங்க எல்லாம் ஜெயலலிதாவுக்கு போட்டுட்டாங்கன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து திணிப்பு. அது உள்நோக்கத்தோடு பண்ணக்கூடிய ஒரு கருத்து திணிப்பு. ஏன்னா அவங்க தேர்தலுக்கு முன்ன அவங்க அனுப்புறது இடதுசாரி அணிக்கு தான் அனுப்புறாங்க. இடதுசாரிகளுக்கு டிக்கெட் ஷேரிங்ல தான் இடதுசாரிகள் கூட்டணியில் இடம்பெற முடியல. இதுதான் யதார்த்தம். அந்த மக்கள் ஓட்டு போட்டது ஜெயலலிதா பிரதமராக வேண்டும் என்ற எண்ணத்தில் தான். அதற்கு காரணம் ஜெயலலிதாவோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். மற்றபடி மத்திய அரசு ஜெயலலிதா தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவதற்காக மிக கடுமையாக காவிரி பிரச்சனை என்றாலும் சரி, முல்லை பெரியாறு என்றாலும் சரி, நெய்வேலி பிரச்சனை என்றாலும் சரி, எல்லா பிரச்சனையிலும் கடுமையாக மத்திய அரசு எதிர்த்து போராடினாங்க. இப்படிப்பட்ட ஒரு மக்களுக்காக ஓங்கி குரல் கொடுத்ததுக்காக மக்கள் வாக்குகளை கொடுத்திருக்காங்க. உரிமைக்காக குரல் கொடுத்தாங்க. கோல் மேனேஜ்மெண்ட், வெல்ஃபேர் ஸ்கீம், டெவலப்மெண்ட் இல்ல. டெவலப்மெண்ட் இல்ல. இந்த அடிப்படையில் அதிமுக அதுல முன்னணி வைத்தது. தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தளவுல அவங்க முழுமையா உள்ள நுழைய முடியாத மாநிலங்கள் என்று பார்த்தோம்னா கேரளாவும் தமிழ்நாடும் தான். ஆனா அவங்க ஓரளவு வெஸ்ட் பெங்கால்ல நுழைஞ்சிட்டாங்க. எப்படி கட்சிகளை விட திராவிட கட்சிகளோட ஆதிக்கமாகவும் இன்னும் கூட இன்னொரு காரணம் இருக்குது. வெஸ்ட் பெங்கால நுழைஞ்சாங்கன்னா
தொடர்ந்து வந்து ஒரு 2009 மக்களவை தேர்தல், அடுத்து வந்த சட்டமன்ற தேர்தலில் மம்தா வெற்றி பெற்று கம்யூனிஸ்டால மம்தாவை முழுமையா போராட முடியாது என்ற நிலைமை ஏற்படும் போது வந்து அந்த பிரதான எதிர்க்கட்சியால போராட முடியாத நிலைமை வரும்போது வந்து அங்க பாஜக உள்ள நுழைஞ்சி இன்ஃபிளிக்டர்ஸ் இஷ்யூஸ் எடுத்து கடுமையான வாக்கு சதவீதத்தை தமிழகத்தில் நடக்கல. தெளிவாக சொல்லிடுறேன். அதே இது வந்து தமிழகத்தில் அது நடக்கல. காரணம் என்னன்னா 2009 மக்களவை தேர்தலில் அதிமுகவோட திமுக தான் பெரிய கட்சியா இருந்தது வாக்கு விகிதத்தை பார்க்கும்போது. இப்பொழுது அதிமுக வந்து திமுக சுமார் 2 மடங்கு பெரிய கட்சிங்கிற நிலைமை இருந்து, ஆனா இங்க வந்து வெற்றியின் தோல்வி மாறி மாறி வந்துட்டு இருந்தது. அதுதான் காரணம். இங்க வந்து முடிவுகளுக்கு பின்னால் என்ன இருக்குது, மக்கள் எதை மனதில் வைத்து இந்த வாக்கை அளித்திருக்க, இந்த தீர்ப்புக்கு பின்னால் என்ன அப்படிதான் மறுஆய்வு செய்து கொண்டிருக்கும். இப்ப தமிழகத்துல தேர்தல் நடந்து முடிந்து, நாடு முழுவதும் தேர்தல் நடந்து முடிந்து கருத்து கணிப்பு முடிவுகள், நம்முடைய கருத்து கணிப்பு முடிவுகளோடு மக்கள் கொடுத்த முடிவுகள் எந்த அளவுக்கு ஒத்து போகின்றன என்பதை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். இடைவெளிக்கு முன்னதாக தமிழகத்தில் எந்தெந்த கட்சி எத்தனை இடங்களை கைப்பற்றியது, அது எந்தெந்த இடங்கள், நாம் சொன்னது எந்தெந்த இடங்கள், அதுல எந்தெந்த இடங்கள்லாம் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். இப்ப அடுத்ததாக தமிழகத்தில் கட்சிகளுடைய வாக்கு விகிதம் என்ன, மக்கள் எந்த அளவுக்கு அந்த கட்சிகளுக்கு வாக்களித்திருக்காங்க, எத்தனை சதவீதம் மக்கள் வாக்களித்திருக்காங்க என்பதை பார்க்கலாம். இப்ப முதல்ல நம்ம அதிமுகவிலிருந்து ஆரம்பிப்போம். பிரதான கட்சியாக அதிமுக உருவெடுத்துள்ளது. அதிமுகவுக்கு 44.03% மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். திமுகவுக்கு 23.06% மக்களுடைய ஆதரவு இருக்கிறது. பாஜகவுக்கு 5.5% மக்களுடைய ஆதரவும், தேமுதிகவுக்கு 5.01% ஆதரவும் இருக்கிறது. அடுத்ததா மேலும் சில கட்சிகள் இருக்கிற தமிழகத்தில் இந்த முறை களத்தில் இறங்கிய கட்சிகள், அவர்களுடைய வாக்கு விகிதம் என்ன என்று பார்க்கும்போது காங்கிரஸ் தமிழகத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு தனியாக நின்ற காங்கிரஸ் 4.03% வாக்குகளை பெற்றிருக்கிறது. பாமக 4.04% வாக்குகளோடும், மதிமுக 3.66% வாக்குகளையும், விடுதலை சிறுத்தைகள் 1.50 வாக்குகளையும் பெற்றிருக்கிறது. இதிலிருந்து நான் கேள்வியை சத்தியமூர்த்தி அவர்கள் கேட்க வேண்டும். காங்கிரஸ் 4.03% வாக்கு. காங்கிரஸ் ரொம்ப நாள் கழிச்சு, பல ஆண்டுகளுக்கு பிறகு தனியா நிற்கிறது. காங்கிரசுடைய பலம் 4.03. இந்த நம்பர் என்ன சொல்லுது, அது சொல்லக்கூடிய செய்தி என்ன? முக்கியமா நீங்க 1989 சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் தனியா நிற்கும் போது சுமார் 20% மக்கள் எடுத்தது. 90களில் காங்கிரஸ் உடைந்து தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் தனியா நின்று தமிழ் மாநில காங்கிரஸ் தனியா வந்து அந்த கணக்குகளை தேர்ந்தெடுத்து, அதுவும் 98, 99 ஒரு வருடத்துக்கு இடையிலேயே 2 பாராளுமன்ற தேர்தல் நடக்கும்போது பார்த்தாங்கன்னா அன்றைக்கே காங்கிரசுடைய வாக்கு சதவீதம் 10% குறைந்து விட்டது. 2011 தேர்தலில் அவங்க திமுகவோட கூட்டணி இருந்தாங்க. ஆனா 6 மாசம் கழிஞ்சு பஞ்சாயத்து தேர்தல் வரும்போது, அதாவது உள்ளாட்சி தேர்தலில் அது 6% குறைஞ்சாச்சு. இது ஒரு வயதானவர்களின் கட்சி கடந்த காலத்தில் குறைந்து கொண்டே வருகிறது. ரவீந்திர சாமி உங்ககிட்ட கேட்க விரும்புறது, அதிமுக 44.0% வாக்குகளை பெற்று 44% வாக்குகளுக்கும் அதிகமாக, சற்று அதிகமாக பெற்றிருக்கிறது. திமுக 23% வாக்குகள் பெற்றிருக்கிறது. இப்போ அதிமுக தனியாக நின்று 44% வாக்குகளை வாங்கியிருக்கு. திமுக கூட்டணி அமைத்திருக்கிறது. கூட்டணியோடு சிறுபான்மையினர் கூட்டணியில் இருக்காங்க, தலித்துகள் கூட்டணியில் இருக்காங்க. அந்த கூட்டணியோடு அந்த கட்சியால 23% வாக்குகளை தான் வாங்க முடியுது. இந்த பிரதானமான இந்த கேப் கிட்டத்தட்ட 2 மடங்கு வித்தியாசம் இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கான காரணமா நீங்க பாக்குறது? இது காரணமா வந்து திமுக வந்து வெற்றி பெறதுக்கு வியூகம் அமைக்கல, கட்சியை கைப்பற்றதுக்கு தான் வியூகம் அமைச்சாங்க. திரு அழகிரி சொல்வது போல கட்சியை கைப்பற்றுறது, கட்சியில் உள்ள ட்ரஸ்டுகளை கைப்பற்றுறது, அந்த ட்ரஸ்டுகளை கைப்பற்றி வேண்டியவங்களை போட்டு கட்சி சொத்துக்களை அபகரிக்க பாக்குறதுக்கு தான் வியூகம் அமைச்சாங்க. திமுகவில் தென்மண்டல செயலாளர் அந்த அழகிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சார். அவருடைய குற்றச்சாட்டு, அந்த குற்றச்சாட்டு அவரோட குற்றச்சாட்டு நம்ம சொல்ல வரல. அந்த குற்றச்சாட்டு திமுக சாதாரண தொண்டர்களை வந்து மன வலிமை இழக்க செய்துட்டு, அவங்க வந்து திமுக வந்து இதுவரை தொடர்ந்து நல்ல கூட்டணி அமைத்துக் கொண்ட கட்சி ஒரு வெற்றி பெறுவதற்கான கூட்டணி அமைக்கவில்லை என்ற அந்த குற்றச்சாட்டு நம்பிக்கை தொண்டர்கள் மத்தியில் ஏற்படுத்தி உள்ளது. இப்ப நீங்க வந்து இப்போ வாக்கு விகிதத்தை சொன்னாங்க, காங்கிரசுக்கு 4%, பாமக 4%. 2011 திமுக தோக்கும் போது கூட 39% வாக்குகளை பெற்றது. அந்த 8% நீங்க கழிச்சு பார்த்துட்டா கூட திமுக 30% மேல வாக்குகள் வரணும். அப்ப வந்து திமுக இப்போ 6-7% வாக்குகளை வந்து தெள்ள தெளிவாக வரலாற்றில் 96 முதல் இன்று வரை இல்லாத அளவுக்கு 6-7% வாக்குகளை இழந்துள்ளது. இந்த இழப்புக்கு காரணம் திமுக முன்னிறுத்திய தலைமைக்கு ஈர்ப்பு இல்லை. அண்ணா காலத்தில் எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் ஈர்ப்பு இருந்தது. அதுபோல் எம்ஜிஆர் கட்சியில் வந்து ஜெயலலிதாவுக்கு ஈர்ப்பு இருந்தது. இப்பொழுது ஈர்ப்புள்ள தலைமை இல்லை. வீரப்பன் தான் திமுக தலைமையில் இருக்கிறார் என்பதன் விளைவுதான் இந்த 7%. அடுத்தபடியாக சொல்ல வேண்டுமானால் 77 எம்ஜிஆரும் கருணாநிதியும் தேர்தலை சந்திக்கும் போது மிகப்பெரிய உத்தமர் வள்ளல்
வெற்றி வீரர் என்று புகழப்பட்ட எம்ஜிஆர் எடுத்தது வெறும் 30% தான். சர்க்காரியா கமிஷத்தில் குற்றவாளி என்று குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் இருந்த கருணாநிதி எல்லா பத்திரிகைகளும் ஊடகங்களும் 5%. ஆனால் இது 20% வித்தியாசம் வந்தது. திமுகவின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கியுள்ளது. திமுகவின் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது அப்படின்னு உங்க கருத்தை பதிவு பண்ணிருக்கீங்க. இப்ப அடுத்ததாக அறிவியல் பூர்வமாக நாம் கணக்கெடுப்புகளை எடுத்து கருத்து கணிப்புகளை நடத்தி முடிவுகளை வெளியிட்டாலும் ஒருபுறம் பிரபலமான ஜோதிடர்களை வைத்து பிரதமர் கனவில் இருக்கக்கூடிய பிரதமர் வேட்பாளராக களமிறங்கியவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கிறது, அவர்களுடைய ஜாதகம் என்ன சொல்கிறது என்பதையும் நம்முடைய தந்தி டிவி 40க்கு 40 நிகழ்ச்சியில் பார்த்தோம். மோடிக்கு பிரதமராகும் வாய்ப்பு இருக்கிறதா, அவருடைய ஜாதகம் என்ன சொல்கிறது என்றும் பிரபல ஜோதிடர்கள் நம்முடைய அரங்கத்திற்கு வந்து கணித்து சொன்னார்கள். அதே போல தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கிறது, தேசிய அளவில் அவருடைய பயணம் எப்படி இருக்கும் என்பது குறித்தும் நாம் அவருடைய ஜாதகத்தை அலசியும் சில கணிப்புகளை ஜோதிடர்கள் வெளியிட்டார்கள். அவற்றை மீண்டும் ஒரு முறை இப்போது பார்க்கலாம். பிரதமர் வேட்பாளர் என்று களமிறங்கியிருக்கிறார், அது வெற்றியாக முடிய வாய்ப்பு இருக்கா? திரு செல்வி, உங்களுடைய கருத்து? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நரேந்திர மோடிஜி ஜாதகத்துல லக்னமும் ராசியும் ஒரே இதுதான், விருச்சக லக்னம் விருச்சக ராசி. இதுல என்னன்னா 10ஆம் அதிபதி என்பது சூரியனுடைய கணக்கு. இந்த சூரியன் வீட்டுல யார் இருக்கிறாங்கன்றது முக்கியம் இல்ல, சூரியன் எந்த இடத்துல இருக்கிறார்ன்றது தான் முக்கியம். அப்படி பாக்குறச்ச சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கிறதோட இவருடைய ஜாதகத்தில் ஒரு பெரிய விசேஷ அம்சம் என்னன்னா நீசபங்க ராஜயோகத்தை முழுமையா பெற்றிருக்கிற ஜாதகம். அந்த நீசபங்க ராஜயோகம் என்பது 36 வயது வரைக்கும் அவர்களுக்கு படாத பாடுபட்டனாலும் 36 வயது முடிந்த பிறகு, அதாவது குருவின் 3 பரியாயம் கணக்கெடு 12 12 12 36 வயது முடிந்தவுடன் அதனுடைய யோகம் ஸ்டார்ட் ஆயிடும். ஆனால் நீச பங்கமாகி அது ராஜயோகத்துக்கு கொடுக்கக்கூடிய கிரகங்கள் கெடாமல் அதே அளவுக்கு அது உச்சம் பெற்றிருந்தாலோ ஆட்சி பெற்றிருந்தாலோ கேந்திரத்தில் இருந்தாலோ அதனுடைய அமைப்பு சீரும் சிறப்புமாக இருந்தால்தான் அந்த யோகம் கிடைக்கும். அப்படிப்பட்ட யோகத்தில் தான் நரேந்திர மோடியின் ஜாதகம் இருக்கிறதுனால அந்த யோகத்துக்கு உண்டான பலன், அந்த யோகத்துக்கு உண்டான பெரிய அமைப்பு, அதனுடைய வேலை தான் அவரை இந்த உச்சஸ்தாயிலில் கொண்டு வருவதும் நாட்டு மக்கள் பரபரப்பாக அவரை கொண்டாடுவதும் அவரை எல்லோரும் முதன்மையாக பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த நீசபங்க ராஜயோகம் அவருக்கு பெரிய அளவுக்கு வேலை செய்கின்றது என்பதுதான் என்னுடைய கணிப்பு. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா இந்திய அளவில் மிகவும் வலிமையான பெண்மணிகளில் ஒருவராக கருதப்படுபவர். இப்ப இவர் பிரதமராக வேண்டும் என்பது அதிமுக தொண்டர்களுடைய பெருவிருப்பம். அதற்கான வாய்ப்புகள் இந்த ஜாதகத்தில் எந்த அளவுக்கு இருக்கின்றன? அவருடைய ஜாதகம் உண்மையிலேயே ஒரு ராஜயோக ஜாதகம் தான். கிட்டத்தட்ட நிறைய யோகங்கள் அந்த ஜாதகத்தில் குரு நிறைய யோகங்கள் கிட்டத்தட்ட ஒரு 11 யோகங்களுக்கு மேல ஜாதகத்தில் இருக்கு. இப்போ நம்ம ஃபேஸ் பண்றது பிரதமருடைய வேட்பாளர் யார் அப்படின்றத பத்தி தான் இந்த கான்செப்ட் பத்தி இப்ப பேசணும். இப்போ மோடி ஜெயலலிதா ஆகியோரின் ஜாதகங்கள் என்ன சொல்கின்றன, அவர்களை இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் அவர்களுடைய எதிர்காலத்தை ஜோதிடர்கள் கணித்ததை பார்த்தோம். இப்ப நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். திரு சத்யமூர்த்தி அவர்களும் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். மோடி பெரும்பாலான மக்களுடைய ஆதரவோடு இப்பொழுது இந்தியாவின் அடுத்த பிரதமராகிறார். மோடி முன் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்ன, அவர் உடனடியாக செய்து காட்ட வேண்டிய விஷயம் என்ன? மிகப்பெரிய சவால் சொல்ல வேண்டியது விலைவாசி கட்டுப்படுத்த வேண்டியது, பொருளாதாரத்தை முன்னிறுத்த வேண்டியது. இல்ல ரெண்டாவது என்னன்னாக்கா பொருளாதாரத்தை மேல கொண்டு வந்தாக்கா எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் வந்தோடனே அதைத்தான் செய்துட்டு இருந்தாங்க. ஆனா அதனால புதிய வேலை வாய்ப்புகள் பெருகவில்லை, எதிர்பார்த்தது போல விலைவாசி கட்டுப்பாட்டிற்குள் வரவில்லை. மற்றபடி பலரும் சொல்லுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் வரணும், அது இது வரணும்னு. இந்த 20 வருஷமா நம்ம பார்த்துட்டு இருந்தது இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் வருமானம் பெருகாத. இன்னும் சொல்ல போனா எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கல்வி விலை பேசப்பட்டது. ஒரே குடும்பத்துல தான் அப்பா தான் அம்மாவும் சம்பாதிச்சாங்க. பொருளாதார வளர்ச்சியை அடுத்த நிலைக்கு கொண்டு போவதை தான் மிக பிரதானமான வேலையாக. பொருளாதார நிலை வளர்ச்சி என்று மட்டுமல்ல, விலைவாசியை கட்டுப்படுத்துவதுதான் அதற்கு பொருளாதார வளர்ச்சி ஒரு காரணமாக அமையலாம். இப்ப இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கடந்து போன நிகழ்ச்சிகள் எல்லாம் மீண்டும் ஒருமுறை நினைவு கூர்ந்தோம். எந்தெந்த நிகழ்ச்சியில் நாம் என்னென்ன விஷயங்களை சொன்னோம், அது எத்தனை விஷயங்கள் நடந்திருக்கின்றன, நம்முடைய கருத்து கணிப்பு முடிவுகளும் மக்கள் அளித்த முடிவுகளும் எந்த அளவுக்கு ஒத்து போயிருக்கின்றன என்று தான் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்த்தோம். தம்பி சொன்னதும் தவறாமல் நடந்தது நிகழ்ச்சியில் பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று நம்முடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்காக திரு சத்யமூர்த்தி அவர்களுக்கும் திரு ரவீந்திர துரைசாமி அவர்களுக்கும் மிக்க நன்றி. நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சி மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.